கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஞானஸ்நானம் பெற வந்தவர்களிடம் யோவான், நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் என்கிறீர்கள். அப்படியானால் அதை செயலால் காண்பியுங்கள். இன்றைக்கு சிலர் கூறுவது போல, நான் தாத்தா பாட்டி காலத்திலே இருந்து பரம்பரை கிறிஸ்தவன், அதனால் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லாதிருங்கள் என்கிறார். தேவனால் இந்த கல்லை ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையாக்கி ஞானஸ்நானம் கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டி செல்ல முடியும். ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இருந்தால் போதாது, அது செயலளவில் காண்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஞானஸ்நானம், பரலோகம் எல்லாம் கிடைக்கும் என்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று வெறும் வார்த்தை அளவில் கூறுகிறோமா? இல்லை என்றால் நம் செயலை பார்த்து, வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்களா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்படித்தான் மதுபானம் அருந்துகிற ஒருவர் ஒரு சபையில் இருந்தார். அவர் மதுபானம் அருந்திவிட்டு சபைக்கு வருவார். வந்து, நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள், அதனால் நீங்கள் என் சொல்லைத்தான் கேட்க வேண்டும் என்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். ஆகவே அவர்கள் இவரை பார்த்து சிரிப்பார்கள். முதலில் கிறிஸ்தவத்தை வாழ்க்கையில் காட்டுங்கள் சகோதரனே என்பார்கள். நான் பாரம்பரியம் மிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே நான் சொல்லுகிறபடியெல்லாம் சபையில் எல்லாரும் கேட்க வேண்டும். நான் வைத்ததுதான் சட்டம் என்று கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நம்மை பற்றி வெறும் வார்த்தை அளவில் கூறாமல், நாம் மனம் மாறியதை மக்களுக்கு செயலளவில் காண்பிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் என்று பெருமை கொள்ளாமல், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை வாழ்க்கையில் காட்டும்படி உதவி செய்தரலும். பாரம்பரியத்தை உடைத்தெறிந்து உம்மை நேசிக்க உதவி செய்தரலும். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.